பார்த்துக்க. ஓகேவா? ஆ நம்ம அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட கொண்டு வந்தோம்ல, அங்கே போ. தாத்தா பாட்டி நிறுத்தி ஏற்றுறாங்களா? இல்லை இல்லை, அவங்க ஏறிட்டாங்களா? அம்மா ஏறாங்க போல. நல்லா இருக்கு. நம்ம இந்த இடத்துக்கு வரவே இல்லை. நம்ம தான் அந்த நேர் அப்படியே போயிட்டு நிறைய பண்ணியிருக்காங்க. அம்மா அம்மா ஏறிட்டாங்க. அப்படியே ஏறிப்பா. பத்துமா எப்படி கொண்டு வராங்க? பயந்துட்டு வராங்களா? நல்லா கொண்டு வராங்க. நல்லா தான் உட்காந்துருக்காங்க. தாத்தா அவங்களும் நல்லா இருக்காங்க. இங்கே பாருங்க. நல்லா இருக்குல்ல? எது சாமி? எது சொன்னாங்க இல்லை. இங்கே நம்ம வந்து இங்கே வந்தோமா? இதுக்கு வரல. வந்தோம். ஆமாம், இந்த வந்தோம். அதே அந்த நேரம் ஜாயிண்ட் வருதுல்ல, அந்த ஜாயிண்ட் வர இடத்துல கம்பி இருக்கும். அந்த பேபி வர 3 பேர் உட்காந்துருக்காங்க. ஆமாம், அது குழந்தை தானே. சில் சக் 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 சக். ஏ பாப்பா நீ கொஞ்சம் நெல்லு, உனக்கு இத்தனை நல்லு. இந்த நேரம் வந்து ஞாபகம் இருக்கா? ஜாலியாக இருக்கா? அம்மா நிறுத்திட்டாங்க. ஐயோ அம்மா வலிக்குது, பயமா இருக்குது, நிறுத்திட்டாங்க. நல்ல வேலை பாப்பா, மழை வரல. மழை வந்துருந்துச்சுன்னா எப்படி ஆடுதா? என்னது பூ நல்லா தெரியுது. நிமிஷம் ஆகுதுன்னு பார்த்தேன். தாமரை குளம் ஒரு தாமரை குளம் இருக்கு. நல்லா இருக்கு. தாமரை பூ மொட்டு மொட்டாக தான் இருக்கு. மழை வருது, மழை வருது, கூடை கொண்டு வா.
தண்ணிலாம் இருக்காங்க. போகலாமா? வேணாம், ஏற்கனவே நனைஞ்சிருக்கும். டேமு தண்ணி இதுலேருந்து வெளில வருது. வருதா? தூக்கு பாலம் நல்லா இருக்கும், அதில் போய் ஆடுனா. இந்த பாலம் கட்டிட்டு இதில் வந்து போட்டிங் போகிறவங்க போகலாம். இதில் வந்து போட்டிங் வந்துட்டு தனியாக நம்ம பே பண்ணி போகலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே எடுப்பாரா? சொன்னாங்க கட் பண்ணி தெரியாமல் கை ஸ்லிப்பாக என்னமோ பயமாக இருக்குது. எனக்கு இந்த பாலம் நகர்ற மாதிரியே தோணுது. இந்த பாலம் நகருதா? வழியா இருக்கா? இந்த இடம் ஞாபகம் இருக்கா? அப்படியே நம்ம பேர் மழை வந்தப்போ பார்க்கல. இந்த நாம இருக்காப்லையா, இதான் வந்து நின்றுருந்தோம் இங்கே ஃபோட்டோ எடுத்துள்ள. அதான் அந்த அங்கே போய் இதாகிடும், யூட்டன் போட்டோம். பாபியெல்லாம் பார்க்கலாம். ஆமாம், நம்ம ரிட்டன் போகும்போது தான் பார்க்க முடியும். எப்படி இறக்கிடுவாங்க? அதே மாதிரி தான் பண்ணுவோம். ஆமாம், அதே மாதிரி போகும்போது டக்குன்னு இறங்கிடும். நமக்கு முன்னாடி போகிறவங்க எப்படி இறங்குறாங்கன்னு பார்த்துக்கோ, ஓகேவா? அது மாதிரி இறங்கிக்கலாம். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. கீழே நல்லா இருக்கு, ஆனால் குட்டியாக கிடக்குது. அது இந்த நேரு இந்த இப்போ கையில் சாப்பிட்டு வராங்கள்ல, அதெல்லாம் வந்து இந்த நேரு கீழே போட்டுறாங்க. ஸோ அது தவறான செயல், பட் அது அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு சில ஃப்ரீயாக போயிருக்கு பார்த்தியா, ஒன்றும் இல்லை, யாரும் இல்லை அதில். மறுபடியும் திருப்பிட்டு அங்கே தான். ஆமாம், நம்ம எங்கே ஏறணுமோ அங்கே இறங்குவோம். ஐயா அம்மா பயமாக இருக்குது. இதில் என்னென்ன சாமி, இந்த நம்ம உட்காந்துருக்கிறோம்ல, அது வந்து அப்படியே தான் இருக்குது, ஓகேவா? நகராது. இந்த கயிறு தான் அந்த ரோப்பு தான் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டே இருக்கும். அப்படி நம்ம அந்த ரோட்டில் தான் வந்தோம், அந்த கீழே போகிற ரோடு, அதில் தான் வந்தோம். எப்படி? ஆமாம், அரியப்ப ரூம்லேருந்து வந்தோம்ல. ஆமாம், நானும் இதை என்னன்னு கேட்டேன். இந்த வழியாக வந்தோம். என்னன்னு கேட்டேன், யாருமே இதை சொல்லலை. நல்லா போகுது. இதுதான் 50% கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த இடத்துல வந்து அப்படியே யூட்டன் போட்டு அது அப்படியே போயிட்டே இருக்கும். அம்மா அம்மா அம்மா
அங்கே வந்ததை விட இங்கே தான் பயமா இருக்கு. டர்ன் ஆகுறது நல்லா இருக்குல்ல. அந்த பக்கம் மட்டும்தான் turn ஓ! ஓ! அபிதா இதுல எத்தனை இருக்கும்? இதுல இந்த கொட்டி எத்தனை இருக்கும்? தெரியல சாமி, இது ஒரு 100 பக்கம் இருக்கு. நல்லா உட்காந்து போகிறோம். பின்னாடி போகுது, முன்னாடி போகாது. எப்படி நிக்காத்த மாட்டாங்களா? மாற்றி பாடுனா நல்லா இருக்கா? நாம இறங்குறது எப்படி இறங்கணும் சாமி? அப்படி போகும்போது இதை தூக்கிடுவாங்க சாமி. இந்த மேலே நம்ம கை பிடிச்சிருக்கீங்களா, அவள் அப்படியே செட்டாக தூக்குவாங்க. தூக்கும்போது நீங்கள் டப்புன்னு ஏற்றி இறங்கிக்க வேண்டியதான். அப்போ நம்ம மேலேயே வந்து விழுவதா? அது ஒரு செகண்ட் கேப் இருக்கும். இது என்ன விசையாக போகுது பாப்பா? முள்ளமாக தானே போகுது. அங்க மட்டும் வேகமா வருது. அது அப்படி தெரியும், முள்ளமாக தான் வருது. எக்ஸிட் எப்படி? எது சாமி? வெளியில போறது. வெளில போகிறது நம்ம அந்த நேரம் உள்ளே வந்தோம்ல, டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கு வந்து கடைசி ஏறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல நின்னோம்ல, நம்ம ஏறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல நின்னோம்ல, அந்த இடத்துல வெளியில் வரணும். ஐயோ அம்மா, நடு தண்ணியில் நிறுத்திட்டாங்கோ. இப்போ இந்த ஃபோனு கீழே விழுந்ததுன்னா என் நிலம் என்ன ஆகுறதுங்கோ? எவ்வளவு எவ்வளவு ஃபோனா? 40,000 ரூபா. அவ்வளோவா?
எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இங்கேருந்து பார்த்தா மேலே டேம் தெரியுதா? டேமில் வேறு எத்தனை பேர் நிற்கிறாங்க. ஆமாம், நம்ம வந்ததை விட அதிகமாக இருக்குது. பயமா இல்லையா? ஜாலியாக இருக்கா? பாப்பா முடிய போகுது பாப்பா அப்படின்னு ஒரு ரவுண்டு ஓட சொல்லு பாப்பா அவனை. எனக்கு எப்படி இறங்குறது? இறங்கிக்கலாம் பாப்பா, முன்னாடி வரவங்க எப்படி இறங்குறாங்க மட்டும் பாரு, ஓகேவா? அப்படியே ஃபாலோ பண்ணி சரியா? ஸோ இங்கிருந்து பார்த்தா மொத்த மலம்புலா டேமும் அழகாக தெரியும். அந்த பூச்செடி பூ மரம் நல்லா இருக்கு. இங்கேருந்து வைக்கலாம் பூ சூப்பராக இருக்கு. இப்போ தூரல மழை வரல, சுத்தமாக வரல. இங்கே பார்த்தியா செல்ஃபி பாயிண்டில்? ஒரு மீட்டரா இது சார்? கேப்பு. ஆ ஏப்பாப்பா, ஒரு டிக்கெட் வாங்கி ஒரு ஆள் ஒன்றில் உட்காந்துட்டு போனாலும் அதே காசு. 2 டிக்கெட்டு வாங்கி ஒரே இதில் 2 பேர் உட்காந்துட்டு போகிறோம், அதே காசு. என்ன கணக்கு? இப்போ நம்ம 2 பேர் சேர்த்து 140 ரூபா கொடுத்துருக்கோம். ஆனால் அதில் ஒருத்தன் உட்காந்துட்டு போகிறான், அவன் 70 ரூபா தான் கொடுத்துருக்கான். என்ன கணக்கு பாப்பா? இது வருது, இந்த இடத்துல பூ பொறிச்சிட்டாங்க பாப்பா. இந்த இதில் 2 பூ ஒட்டுக்க இருந்துச்சு தெரியுமா? நம்ம இருக்கும்போது அந்த அக்கா கையில் வச்சுருந்தாங்க. ஏன் சாமி சொல்லிக்கல சாமி, வா நான் இருக்கேன்ல டூனா. கீழே பார்த்தியா அழகழகாக அந்த இது செதுக்கி வச்சுருக்காங்க அந்த செடியிலேயே. அதை மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணுறதோட பண்ணிடுவாங்க, அடுத்தடுத்த டைம் வந்து அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்ல. முன்னாடி வர எப்படி இறங்குறான்னு பார்த்துக்குவேன் சரியா? ஒன்றும் இல்லை, அந்த காலை கட்ட எடுத்துக்க சாமி, ஓகேவா? அங்கே போயிட்டு நான் வச்சுக்கிறேன், நீ வச்சுக்கிறது கரெக்டு, ஓகேவா? அவங்க வந்து அந்த செட்டை அப்படியே தூக்குவாங்க பாரு, எப்படி தூக்குறாங்க பாரு. அந்த செட்டை தூக்கிட்டாங்களா, அதுக்கப்புறம் பாரு, அவ்வளோதான். உன்னை அந்த பக்கம் ஊற்றுறேன், நான் இந்த பக்கம் வந்துடுறேன், ஃப்ரீயா?
4 முட்டை சைடில் இந்தல வந்துருங்க. முன்னாடி நாங்கள் இறங்குறோம்ல எப்படின்னு பார்த்தீங்கன்னு தெரிஞ்சிரு.